ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் மாரிதாஸ் அவர்கள் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து திமுக மற்றும் பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இந்த 3 பேருடைய கூட்டு களவாணித்தனத்தை வெளியே கொண்டு வந்து, அப்பொழுது ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியவில்லையா அவர்கள் வாரிசு அரசியல் செய்கிறார்கள், மன்னராட்சி பண்ணுகிறார்கள் என்று அப்போது தெரியவில்லையான நாக்கை பிடுங்கும் அளவிற்கு மாரிதாஸ் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. முக்கியமாக 2019 திமுகவுடன் இணைந்து மார்ட்டின் மருமகன் வேலை செய்த காலத்தில் தெரியவில்லையா உதயநிதி பிறப்பால் தான் முன்னிறுத்தப்படுகிறார் என்று. அப்போதுதான் இளைஞரணி தலைவராக உதயநிதி அறிவித்தார் ஸ்டாலின். அதாவது ஆதவ் அர்ஜுனா முழு நாடகத்தை திட்டமிட்டு காரணத்தோடு நடத்துவதாகவே இப்பொழுது தெரிகிறது. இந்த லாட்ரி மார்ட்டின் குடும்பமும் சிறையில் இருக்க அனைத்து தகுதியும் உள்ள ஒரு குடும்பமாக நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் இந்த ஆதவ் அர்ஜுனாவையும் இந்த லாட்ரி டோட்டலாக இந்த லாட்ரி குடும்பத்தையும் கிழித்து தொங்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனாவும் நடிகர் விஜய் அவர்களும் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்துறாங்க அப்படின்னு அவர் ஆதாரத்தோடய சொல்லியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா என்னவோ திடீர் தியாகி போல வளைச்சு அவர்கிட்ட பேட்டி கொடுப்பது எல்லாமே செட்டிங் தான். போதிய அளவு செய்தி நிறுவனங்களுக்கு லாட்ரி கும்பல் கவனித்துள்ளது என்பது தெரிகிறது. இல்லை என்றால் என்ன அடையாளம் இருக்கு இந்த ஆளுக்கு? ஆதவ் அர்ஜுனா அமலாக்கத்துறை வழக்கும் இந்த குடும்பமும் கொள்ளையாக லாட்ரி மூலம் பல குடும்பங்களை நடுத்தருவிலும் தூக்கிலும் விட்டதை தவிர வெக்கங்கெட்ட மீடியா பேசுவது என்றால் கருணாநிதி ஆட்சியில் லாட்ரி மாட்டினாடிய ஆட்டத்தில் இருந்து ஆதவ் அர்ஜுனாவிடம் கேள்வியை எழுப்ப வேண்டும். ஆனால் இந்த லயோலா கும்பல், இந்த கேவலமான மீடியாக்கு கும்பல், விஜய் மற்றும் லாட்ரி மாட்டின் மருமகன் ஆதவ், சத்யபாமா கல்லூரி என எல்லாம் ஒரே புள்ளியில் இணைப்பது மதம் தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் மீடியாக்களையும் இந்த ஆதவ் அர்ஜுனா விஜயுடைய கோல்மால் தனங்களையும் கிழித்து தொங்க விட்டுருக்காரு. இந்த மீடியாக்கள் நியாயமாகவே ஒரு உண்மையான மீடியாக்கள் என்றால் என்ன கேள்வி கேட்கணும்? இந்த அமலாக்கத்துறை வழக்கு மேல இருக்கு, அமலாக்கத்துறையில இந்த வழக்கில் மாட்டியிருக்க எத்தனை குடும்பங்களை நடுத்தருவில் நிப்பாட்டியிருக்க, இந்த லாட்ரி மூலியமா லாட்ரி வாங்கி அவன் நடுத்தருவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டு குட்டிச்சோறாக்குன்னு இந்த லாட்ரி கும்பல் தான். இந்த கும்பல்கிட்ட நீங்க என்ன கேட்கணும் கேள்வி? இது மாதிரி கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவர் ஏதோ பெரிய தியாகி மாதிரி ஆதவ் அர்ஜுனா கிட்ட மைக்கு கொடுத்து பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்க போய்? இது எல்லாமே ஒன்றிணைக்கிறது மதம். அந்த மதத்துல எல்லாமே ஒன்றிணைத்து ஆதவ் அர்ஜுனா விஜய் அவர்களை ஒரு மிகப்பெரிய தியாகிகள் போல பேட்டி எடுத்து மீடியாக்கள் காட்டிட்டு இருக்காங்க. அந்த மீடியாக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் தரமான ஒரு பதிலடி, தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.